சோத்திரம். ஜப ஆராதனை கடமைகள் அநேக ஜனங்களுக்காக எனக்கு குடும்பத்துக்காக சோத்திரம். நான் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் பிசாசுப்படி போயிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துக்குள்ள கண்ணாட்டாங்கன்னா கர்த்தர் என்னால அதுலேருந்து எல்லாம் விடுதலையாக்கி இன்னைக்கு என்ன உங்களுக்கு முந்தால ஒரு ஊழியக்காரன் நிறுத்திருக்கிறார் ஏசப்பா. அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கு இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்ல போறோம். அதாவது நம்ம சாமியோட மார்ந்து ஸ்டார்டிங் எது அதனால இன்னைக்கு சொல்ல போறாரு. அன்னைக்கு அதாவது அத்தை வீடுன்னு சொன்னாலே அத்தை வீடு வந்து சரி முதல்ல ஒரு பாட்டு பாடி ஏசப்பா மகிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாட்சி சொல்லலாம். ஒத்துக்க கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, ஒரு சித்தத்தை சொல்லி நடத்துகிறார். வல்லமைய ஆவியானவர் வந்துவிட்டு காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால வெட்டுகிறார். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, ஒரு சித்தத்தை சொல்லி நடத்துகிறார். வல்லமைய ஆவியானவர் வந்துவிட்டு காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால வெட்டுகிறார். சோத்திர 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 கர்த்தர் எனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் எனக்கு சகல காரியங்களும் பலத்தினாலல்ல பராக்கத்தினாலல்ல அது பரிசுத்த ஆவினாலே ஆகும். நீ சகல பிசாசுகளை தருத்துவர். நீ சகல பிசாசுகளை தருத்துவர். பலத்தினாலல்ல பராக்கத்தினாலல்ல அது பரிசுத்த ஆவினாலே ஆகும். சகல காரியங்களும் பலத்தினாலல்ல பராக்கத்தினாலல்ல அது பரிசுத்த ஆவினாலே ஆகும். நீ சகல பிசாசுகளை தருத்துவ. நீ சகல பிசாசுகளை தருத்துவ. பலத்தினாலல்ல பராக்கத்தினாலல்ல அது பரிசுத்த ஆவினாலே ஆகும். ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஆகுது. சப்பாங்க பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகட்டும். சோதரப்பண்டது அதான் அத்தை இடம்னு சொல்லுங்க. அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு அங்க இருந்தேன்னு சொல்லு. அது வந்து அத்தை இடம் அங்க பாட்டி வீடுதான். அது எங்க அப்பா அத்தாலாம் பிறந்த ஊர் தான் அது. அந்த காலத்துல தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊர் தான் அந்த ஊரு. அந்த ஊர்லதான் அங்க வருஷம் வருஷமா திருவிழா நடத்துவாங்க அந்த ஊர்ல கூட. அப்புறம் அங்க இருந்து கொஞ்ச நாள்ல அந்த ஊர்ல திருவிழா வச்சிருந்தாங்க. அந்த ஊர்ல திருவிழா வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க 48 நாள் உபவாசம் இருந்து அந்த ஊர்ல கோயிலுக்கெல்லாம் காப்பு கட்டிட்டு அந்த ஊர் எல்லாம் மரம் நிக்க வச்சு அதுக்கெல்லாம் காப்பு கட்டுவாங்களாம். காப்பு கட்டிட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்காரங்க வேற ஊருக்கு போக விடாது. வேற ஊருக்கு வரவங்க அங்க தங்க மாட்டாங்க. அதனால அந்த திருவிழா அவ கண்டிஷனா ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். ஊர் ஜனமே சுத்தபத்தமா இருந்தா அந்த திருவிழா நடத்துவாங்க. வருஷம் வருஷமா அந்த ஊர்ல திருவிழா நடக்கும். அது வந்து கருமாரி கோயில். அந்த ஊர் கோயில திருவிழா நடந்துச்சு. நாங்க அப்ப அதே ஊர்லதான் நடக்கும். அதெல்லாம் சொந்த ஊர் தானே எங்களுக்கு. அப்ப நாங்களும் டெய்லி நல்லா பக்தியா பூஜை பண்றது, தோசை இருந்து சாமி கோயில் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வரது. நைட் ஆனாக்கா அந்த பேர் மெரவணிக்கு வரும். அவங்க அந்த சாமி உட்கார வச்சு எல்லாரும் தெரு மெரவணிக்கு வரும். தேர் மேல உட்கார வச்சு அப்பதான் அந்த மாதிரி இந்த காளி வேஷம் போடுறது. அது வந்து அது அந்த ஊர்ல எந்த நம்மளால அந்த காளி வேஷம் முதல்ல போடுவாங்க. காளி வேஷம் போடுவாங்க. அது அந்த எல்லாம் பெருசு பெருசு அந்த விளக்கெல்லாம் பிடிச்சிங்கன்னா அந்த காளி கூட வருவாங்கல்ல சில பேரும். அந்த மாதிரிதான் இருக்கும். அதுவும் அப்ப என்ன பண்ணாங்க, அந்த காலுக்கு வேஷம் போடுறவங்க வந்து அப்ப விட மாட்டாங்க. நம்ம ஜென்ட்ல தண்ணி சேர்ந்து தாம்பு கயிறு கட்டியிருப்பாங்க பாருங்க. அந்த தாம்பு கயிறு தான் வீட்டுக்குள்ள கட்டியிருப்பாங்க அந்த காலுக்கு.
அந்த காளி வேஷம் போட்டிருப்பாங்களோ அவங்க அந்த இடுப்புல அந்த கவரை கட்டிட்டு பின்னாடி இருந்து ஒரு 2 பேர் 3 பேர் பின்னாடி நின்றுட்டே இருப்பாங்க கவர் பிடிச்சுக்கிட்டு. ஏன்னா போகும்போது எல்லாரும் அடிச்சு போட்டு போயிடும். அந்த காளி வேஷம் போட்டுட்டு ஆம்பளை நாள் தான் போடுவாங்க. போட்டுக்கின்னு வரும்போது அது அந்த ஆண்காரமா உள்ள உடம்பு வந்து இறங்குமா. அது இறங்கும் போது நம்ம எல்லாரும் இஷ்டப்பட்டு அடிச்சு போட்டிருக்கோம். அதனால விட மாட்டாங்க. அது இஷ்டத்துக்கு கவர் போட்டு கட்டி பின்னால பிடிச்சுன்னு இருப்பாங்க. அது கையில வந்து பெருசு மரம், நம்ம அரிசி படிக்கிற மரம் இருக்குதுல்ல, அந்த மரம் தான் கையில வச்சுன்னு இருக்கோம். அது மரத்தால தான் எல்லாரையும் தலைமையில அடிச்சுட்டு போறது. அந்த தேர் கிளம்புதுனாக்கா அதுக்கு முன்னால அதுதான் அடிக்கணும் வரும். காலிதான் முன்னாலே அடிக்கணும் வரும். அந்த விளக்கெல்லாம் கையில வச்சிருப்பாங்களோ அவங்க அந்த காலிதான் முன்னுக்கு வரும். அப்ப நாங்க அந்த வீடு திருவிழா நடக்க நாங்களும் கோயில் சுத்தி வர்றதுக்கு போவோம் இல்லையா. நானும் தூக்கம் வர வரைக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் போய் சுத்தி சுத்தி இருக்கலாம். மறுபடியும் வரும்போது நாங்களும் கூட போவோம். அது டெய்லி அந்த 2 பூஜையில கலந்துக்கிட்டோம்னா அப்ப லாஸ்ட் அன்னைக்குதான் அந்த கழுகு மரம் ஏறத்தெல்லாம் வைப்பாங்க. அப்பதான் நாங்க அந்த நம்மளோட பாட்டு தான் ஏதோ ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பூசாலி பாட்டு பாடிங்கன்னா அன்னைக்கு அது லாஸ்ட் எல்லாம் பார்ப்போம். அந்த திருவிழா முடிஞ்ச லாஸ்ட்ல தான் வைக்கிறாங்க. அந்த லாஸ்ட்ல திருவிழா நடத்துவாங்க. அந்த 7 நாள் 18 நாள் வந்து டெய்லி பொங்கல் வச்சு பூஜை பண்ணுவாங்களாம். அதுலலாம் நாங்க அந்த பூஜைலாம் அந்த 48 கலந்துக்கினேன். நானும் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமாட்டு அந்த திருவிழா நடத்துறவங்களுக்கு அந்த கழுகு மரம் ஏறுவாங்களா. அது வந்து அதெல்லாம் நான் ரொம்ப அப்பெல்லாம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன். இதெல்லாம் அது என்ன பாடுறாங்க, அது என்ன பண்றாங்க. அப்ப எல்லாம் கூட்டத்துல வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் முன்ன பின்னிக்கிட்டு ஜனங்களுக்கு பின்னாடி நிற்கணும். ஜனங்களுக்கு முன்னாடி நிற்பேன். நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் நானு. அவங்க வந்து கீழேதான் உட்காந்துன்னு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுற மாதிரி சோக பாட்டு மாதிரி பாடுறாங்க. அப்படின்னா பாட்டு தெரியும் ஞாபகம் இருக்கு. அது அங்க இருந்து பாடுற பாட்டு தான் சோகமா ஒரு மாதிரி அல்டினே பாடுற மாதிரி தான் இருக்குது. கேட்கறது வந்து அல்டினே பாடுற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி சோகமா பாடுவாங்க. அந்த பாட்டு பாடுகினா அந்த கழுகு மரம் வந்து மரம் இந்த சென்டர்ல இருக்கும். அந்த கால் வச்சு ஏறது வந்து இப்படி சைடுல இப்படி வச்சிருப்பாங்க. ஸ்டெப் ஸ்டெப்பா இந்த பக்கம் எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்காது. நம்ம கால் வச்சு ஏறது ஏன்னு சென்டர்ல இருக்கும். இது வந்து சைடுல வச்சிருப்பாங்க. அந்த மரத்தை சுத்தி 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 அந்த மரத்துல ஏறுவாங்க. ஆளு அந்த பூசாலி வந்து அந்த மரத்துல சுத்தி சுத்தி பாட்டு பாடினா கழுகு மரம் ஏறுது. மேல வந்து கோயிலுக்கு கொஞ்சம் கோயில் கொஞ்சம் கட்டி வச்சிருப்பாங்க. அதை போய் அறுத்து போடுவாங்களாம். மேல ஆடுதுனே மேல போய் அதை அறுத்து போடுவாங்களா. அதுதான் காவு கொடுக்கறதான் அதுக்கு. அது அந்த பாட்டு பாடிக்கினே மேல ஏறி போயிருக்கிறாங்க. நாங்களும் அப்ப 40 நாள் உபவாசம் நல்லா பூஜை நல்லா கலந்துக்கிட்டோம் இல்லையா. அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த பாட்டு பாடினா மேல ஏற 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 எனக்கு அப்ப அந்த டைம்ல என் கவனமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. அதுன்னா இதுதான் அந்த டைம்ல தான் அது என் மேல வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்குது. அப்ப கரெக்டா எனக்கு 10 வயசு தான் இருக்கும். 10 வயசு இருக்கு அந்த திருவிழா நடக்கும் போதெல்லாம். ஊர்ல இருந்து திருவிழா நடக்கும்போது அப்ப நல்லா ஆடிக்கின்னு ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. நல்லா இப்படி பின்னாடி முன்னாடி போயிட்டு இப்படி நல்லா இப்படி ஜோரா ஆட ஆரம்பிச்சிருக்கேன். ஆடும்போது என்ன பண்ணிடுவேன் பின்னால இருக்கவங்க என்ன பொண்ணு ஆட ஆரம்பிச்சுட்டு நான் எங்க கீழே விழுந்துருவேன்ட்டு பின்னாடி நின்று ஒரு ஆள் என்ன பண்ணாங்க, இந்த 2 பக்கமும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படி பின்னாடி நின்றுங்கன்னா அந்த கையை பிடிச்சாங்க போது அதை அந்த ஆட ஆரம்பிச்சது. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க தொட்ட உடனே அது நின்று போச்சு. ஆடல அப்புறம் அதனால அந்த ஸ்டார்டிங்ல இறங்கி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. அது வந்து அந்த ஆள் தொட்டோன்னே தடங்களான மாதிரி ஆயிட்டு அப்படியே நின்றுச்சு. மறுபடியும் வரல. அதுதான் அன்னைக்கு வந்து அதுதான் நடந்தது. அது ஸ்டார்டிங்கு. அந்த இதுல நான் வந்து ஆட ஆரம்பிச்சது வந்து அது ஸ்டார்டிங்கு. சோத்திரம் இதுதான் இந்த சாட்சி இன்னைக்கு. அப்புறம் இந்த நாளைக்கு இன்னொரு சாட்சி சொல்றேன். இப்போ ஜபமாங்கலாம் காது. சோதர சப்ப நண்டு சப்ப நண்டு சப்ப அப்ப அந்த நாளில நேரம் தொடர்ந்துச்சு. பாரத மட்டும் உங்க கருத்துல இட்டு கொடுது சப்ப அப்ப நீங்க பொறுப்படுத்துகளும் தேசப்பா குணங்களா சொன்னா தேசப்படுற தேசப்பையும் தேசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாம தேசோத்திரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சோதர தேசப்பா அப்ப நாங்க இருக்கிற தேசப்பா அப்ப நீதி பெங்களூர் தேசப்பா அப்படி கர்நாடகாவில் வந்து தேசப்பாங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சரிதாகணும் தேசப்பா தேசப்பா உங்களோட பரிசுத்த நாம தேசோத்திரம் உண்டாக தேசப்பா பரி தேசத்துல தேசப்பா
அப்பா அநேக ஜனங்கள் என்ன கூட தேசப்பாங்க தேசப்பா மண்ணி தேசப்பா ரச்சதுக்காக நான் தேசப்பா தேசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா இது தேசத்துல தேசப்பா அதாப்பா நன்றி ஏசப்பா ஏசப்பா யாரோட உதவி இல்லாம யாரோட தயவு இல்லாம யாரோட இறக்கம் இல்லாம அப்பா தனிமையில இருந்து கவிச்சு தத்தாளுக்கு இருக்கிற அநேக ஜனம் கூட தேசப்பங்க தேசப்பா அப்பா நன்றி ஏசப்பா பரச்சதுக்காக நன்றி ஏசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி ஏசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா படி தேசத்துல அநேக ஜனங்கள் அப்ப இருக்க சொந்த வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம போட்டுக்கு ஒரு நல்ல திருமணம் இல்லாம வேலை வருமானம் இல்லாம அப்பா கஷ்டத்துல கண்ணீர்ல வருங்கள் மேல ஆடி வருங்க அநேக ஜனங்களும் தேசப்பாங்க தேசப்பா அப்பா நன்றி தேசப்பா பறைச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா தேசப்பா சதேசப்பா படி தேசத்துல தேசப்பா தேசப்பா அப்பா குடி பழக்கத்துக்கு போதை பல்லுக்கு அடிமார்கள் தேசப்பாங்க தேசப்பா அப்பா நன்றி தேசப்பா பறைச்சதுக்காக தேசப்பா தேசப்பா அப்பா அந்த ஜனங்களை அனைக்கும் தேசப்பா அந்த குடி பழக்கத்தை போதை மூலமா பாவத்துல அப்பா விடுதலையாக்குறதுக்காக தேசப்பா அப்பா தப்ப வச்சதுக்காக தேசப்பா தப்ப வச்சதுக்காக தேசப்பா தேசப்பா சதேசப்பா படி தேசத்துல தேசப்பா தேசப்பா சதேசப்பா நான் தேசப்பா ரட்சிக்கப்படாம இருக்கிற அநேக ஜனங்களும் தேசப்பாங்க தேசப்பா அப்பா மணி தேசப்பா ரட்சதுக்காக நான் தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா எங்களை பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா நான் தேசப்பா இந்த நாளில கூட தேசப்பா தேசப்பா அப்பா நான் தேசப்பா அப்பா கட்டுகளாலே செயல்களாலே மாய மந்திரத்தாலே மருந்துகளாலே பிசாசுகளாலே நரபலிகளாலே அப்பா பாதிக்கப்பட அநேக ஜனங்களை கூட தேசப்பாங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சி தேசப்பா ஆசீர்வதி தேசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா ஆசப்பா அப்பா அநேக ஜனங்களே அநேக குடும்பம் தேசப்பா தேசப்பா அப்பா அந்த கட்டுகளை சேர்ந்த மாய மனத்தை சொந்த சாசம் நடபடி அப்பா விடுதலை ஆக்குறது தேசப்பா அப்பா தப்ப வச்சதுக்காக நான் தேசப்பா தப்ப வச்சதுக்காக நான் தேசப்பா தப்ப வச்சதுக்காக தேசப்பா சதேசப்பா தேசப்பா அப்பா தேசத்துல இருக்கிற தேசப்பா தேசப்பா சதேசப்பா விவசாயம் வியாபாரம் விசேஷம் வேலைக்கு போறாங்க தேசப்பாங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சதுக்காக நான் தேசப்பா தேசப்பா ஆசப்பா உங்களுக்கு சுத்தமல்லாத விசுவாசம் உங்களுக்கு இருக்கமல்லாத விசுவாசம் அப்பா தடுத்து நிறுத்துவதாக நான் தேசப்பா அப்பா அங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா படி தேசத்துல இருக்கிற தேசப்பா தேசப்பா சதேசப்பா அப்பா சாமி அடிங்க பூசாலிங்க குடி சொல்றவங்க வரவாங்க சினிமாலாம் அடிக்கிற தேசப்பா அநேக ஜனங்களை கொடுங்க தேசப்பா உங்களுக்கு தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சதுக்காக தேசப்பா தேசப்பா அப்பா அங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா படி தேசத்துல தேசப்பா அதாவது வலி வேதனைகளாலே வியாதிகளாலே கொள்ளை நோய்களாலே வியாதிகளாலே பாதிக்கப்பட தேசப்பா அப்பா அநேக ஜனங்களை கொடுங்க தேசப்பா உங்களுக்கு தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா பறைச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா அங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா தேசப்பா தேசப்பா அப்பா உங்களை விட்டு பின் மாற்றத்துல இருக்கிற அநேக ஜனங்களை கொடுங்க தேசப்பா உங்களுக்கு தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சதுக்காக தேசப்பா தேசப்பா அப்பா அங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா அப்பா இடத்தை சம்பந்தப்பட்ட அநேகம் தேசப்பா தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா ரச்சதுக்காக தேசப்பா தேசப்பா இங்கட பரிசுத்தம் தேசப்பா அப்பா கூட பிறந்த சகோதர சகோதரி தேசப்பா அநேக ஜனங்களை கூட தேசப்பா அங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா அப்பா ரச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா அங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா சதேசப்பா தேசப்பா தேசப்பா அப்பா எங்க குடும்பத்தை இந்த நாள கூட அப்பா உள்ளத்தோட தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா அப்பா ரச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா அங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா தேசப்பா அப்ப இந்த நாள்ல பிறந்த சிறுவ பிள்ளைகளை
கண்ணீர் வளைவு பிள்ளைகளுக்கு ஏசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. பறிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. ஏசப்பா இந்த பூமியில சகல பரிசுத்தமான பங்கு ஏசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. பறிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. ஏசப்பா சோதனை ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஏசப்பா சோதனை ஏசப்பா. பலப்படுத்தி ஏசப்பா. ஏசப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. ஏசப்பா சோதனை ஏசப்பா. எல்லா தடவைக்கு கூட ஏசப்பா. எல்லா ஏசப்பா. அப்பா நான் ஆரம்பிச்சுப்பா அந்த பரிசுத்த தேவாலய சேனல் ஏசப்பா. ஆனா ஏசப்பா ஞானகிரி தேசத்துல வந்து கொடுத்தது ஏசப்பா. அது ஆசீர்வாதமா ஏசப்பா. ஆனா ஏசப்பா அப்பா ரச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிச்சதுக்காக ஏசப்பா. அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. ஏசப்பா அப்பா நன்றி ஏசப்பா. அந்த பங்கள சகல பரிசுத்தவனுங்க ஏசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. ரச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா அப்ப எங்களுக்காக பரிசுத்தமான எந்த இடத்துல ஒழுங்கு போய் ஏசப்பா. அப்ப இப்போது எழும்பி பிரகாசிக்கு ஏசப்பா. ஏசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. ஏசப்பா சோதனை ஏசப்பா. பரிப 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 சோதரேசப்பா. நன்றி ஏசப்பா. கொடான கொடி சோதரேசப்பா. அப்பா நாலு சிறீச்சப்பா ஆராதனை அப்பா கேட்டதுக்காக நன்றி ஏசப்பா. வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இப்படி பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. ஏசப்பா சோதனை ஏசப்பா. அங்குடைய சங்கத்தை எங்களுக்கு உண்டாகுது ஏசப்பா. அப்பா பாதுகாத்து ஏசப்பா. ஏசப்பா அங்குடைய பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. சோதனை ஏசப்பா. அங்குடைய சங்கத்தை எங்களுக்கு உண்டாகுது ஏசப்பா. சோதனை ஏசப்பா. துதிக நாமதினால் உங்களுக்கு செலுத்துகிற ஏசுகிறதான் சோதரம். யாராரு பேர் வந்து பரிசுத்த சேனல் ஏசப்பான பேர் யாரா பார்த்துருக்கிறீங்களா? தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க. போன் பண்ணி என்னோட போன் நம்பர்லாம் போட்டிருக்கிறேன். யாரா இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் சர்ச்சுக்கு போனப்பதான் நான் அப்படியே ஒளிக்காரங்களாம் பேசுவாங்க. எதனா சொன்னா சொல்றது கரெக்டா செய்ய மாட்டேங்க. ஏசப்பா ஒண்ணு சொல்றாருனாக்கா ஏசப்படி ஆர்த்தி கீழ்கடையில கூட அது கூட பாவம் தான். நானும் அப்படிதான் யாரு சொல்லுவாங்க தெரியும் அப்படின்னு உண்மைதான் சொல்றாங்க போய் சொல்றாங்க தெரியாது. ஆனா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால நானும் கூட சொல்ற வார்த்தை கேட்காம கூட பாவம். அது மாதிரி அது நான் செஞ்ச அதே தவிர நீங்களும் செய்யாதீங்க. தயவு செஞ்சு யாராவது பிரேயர் பார்த்துருக்கீங்களோ எனக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? சோதரம் இந்த நாளைக்கு சந்திக்கலாம்.